ஏகப்பட்ட கேல்குலேஷன் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் பர்சன்டேஜ், ஆவரேஜ், ப்ரப்போர்ஷன், அதுக்கப்புறம் காம்பினேஷன், டெசிமல் டு ஃப்ராக்ஷன், அதே போல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜியோமெட்ரியில் வந்துட்டு ஏரியா என்ன, வால்யூம் என்ன, அதேமாரி வந்துட்டு ரைட் ஆங்கிளோட எக்ஸாக்ட் சைஸ் என்ன அப்படிங்கிற விஷயமும், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து யூனிட் கன்வர்ஷனும் இருக்குது. இதில் யூனிட் கன்வர்ஷனில் வந்துட்டு இந்த ஆக்ஸலரேஷன் எவ்வளோ இருக்கும், அதேமாதிரி ஏரியா கன்வர்ஷனாக இந்த சென்ஸ் என்னென்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மீட்டருக்கு வந்துட்டு எவ்வளோ சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் இதில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக 100 மில்லிமீட்டர் நான் கொடுக்குறேன். இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதோட கேல்குலேஷன் கொண்டாந்து கொடுக்குது. உங்களுக்கு ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரன்சி கன்வெர்ட்டர் இருக்குது, அதேமாதிரி யூனிட் ப்ரைஸ் கன்வெர்ட்டர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக நான் கரன்சி கன்வெர்ட்டர் நான் போகிறேன். இப்போ டாலர் இந்த யூரோ வேல்யூ இங்கே இருக்குது உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு டாலருக்கு வந்துட்டு எவ்வளோ வேல்யூ, யூரோவோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் காமிச்சிடும். நான் $10 நான் கொடுக்குறேன். $10 வந்துட்டு யூரோவில் வந்துட்டு எவ்வளோன்னு உங்களுக்கு காமிச்சிச்சு. இதே போல் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் இருக்குது. இந்த ட்ராப் டவுன் இங்கே கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இந்தியன் ரூபி நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ $10 வந்துட்டு இந்தியன் ரூபிக்கு எவ்வளோ இப்போ கரண்ட் ரேட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருது இல்லை. இதே போல் உங்களுக்கு வந்துட்டு இந்த லோன் ஃபினான்ஸ் கேல்குலேட்டர்லாம் இருக்குது இதில். இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு நீங்கள் வாங்க போகிற அமௌண்ட்டு, எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 5%னா எக்ஸாம்பிளாக 10 இயர்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும், அதேமாதிரி டோட்டலி பே எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் கிடச்சிருது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஒரு ஆப் இது. இப்போ பார்க்க போகிற ஆப் பேர் வந்துட்டு லேர்ன் இங்கிலீஷ் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காமன் சென்டென்ஸில் வச்சு அது எப்படிலாம் வந்துட்டு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் நோட்ஸ் இதில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து 10 way to say hello and goodbye நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை, அப்போ தான் உங்களுக்கு கேட்கும். நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். 10 ways to say hello and goodbye. Hello. இல்லை பார்த்தீங்கன்னா ஹலோ, ஹாய், Hey. Hi there. Howdy. Bye. Bye-bye. See you later. இது போல் வந்துட்டு காமன் சென்டென்ஸை வச்சு எப்படிலாம் நீங்களோட ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இது மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். அதே போல் லிசனிங் டு இங்கிலீஷ் நியூஸ், அதாவது இங்கிலீஷ் நியூஸை வந்துட்டு ப்ளே பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு லிசன் பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வந்துட்டு வருவீங்க. அதே போல் வந்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிசன் டு இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு இல்லை ஏகப்பட்ட ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ஏதாவது ஷார்ட் ஸ்டோரி எடுக்கிறேன், இதை நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ ஸோ இதில் ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்துட்டு அதோட வாய்ஸ் நோட்ஸ் வந்து இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கலாம். அதே போல் இதில் கான்வர்சேஷன் ஆப்ஷன் இருக்குது. இதில் அது பேசிக், அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி, அதுக்கு இன்டர்மீடியேட், அட்வான்ஸ், அதுக்கப்புறம் ஆல் லெசன்ஸ். ஸோ இந்தமாரி கேட்டகரிஸ் தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளாக இப்போ வந்து நீங்கள் பேசிக்ஸ் போகிறீங்கன்னா நீங்கள் பேசிக்ஸில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஏகப்பட்ட பேசிக்ஸ் ஷார்ட்ஸ் இது அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு சிம்பிளான ஒரு கான்வர்சேஷன்லாம் வந்துட்டு 2 பேர் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் அதை கற்றுக்கிட்டு உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நீங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிற ஆப் வந்துட்டு லோகோ மேக்கர் ப்ரோ. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு உங்களோட கம்பெனிஸ்க்கு வந்துட்டு லோகோஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக நான் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட லோகோஸ் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் கிளிக் பண்ணால் ஏகப்பட்ட ஷேப்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக லோகோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஐக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லோகோ கிளிக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் கூட நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிளாக ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லோகோ வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்துட்டு கேலரியில் வந்துட்டு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், அப்படின்னா சேவ்னு கொடுக்கலாம். இப்போ சேவ்னு கொடுத்தீங்க என்ன ஆகும்னா என்னோடய லைப்ரரியில் வந்து சேவ் ஆயிரும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்ன சேவ் பண்ணணும், அந்த ஆப் வந்துட்டு என்னோடய லைப்ரரியில் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ண பிறகு வந்துட்டு உங்களோட பிராண்டிங்கை வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு அது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு போஸ்டாவோ இல்லை வந்துட்டு ஒரு பேம்ப்ளெட்டாவோ நீங்கள் வந்து இந்த லோகோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிற ஆப் வந்துட்டு டெட். இந்த ஆப் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, டெட் டாக்ஸ்ன்ட்டு. இதில் வந்துட்டு ஏகப்பட்ட பிஸ்னஸ் மேன்ஸ், ஆண்டர்ப்ரனர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதில்
இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூயஸ்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரெண்டிங், அதுக்கப்புறம் மோஸ்ட் வியூடுன்னு இருக்குது. 2-3 கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக ட்ரெண்டிங்கில் போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக நான் வந்துட்டு இதோட ஸ்பீச் கேட்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணால் போதும். அவரோட ஸ்பீச் வந்துட்டு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட ஸ்பீச் வந்துட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். அதே போல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு க்ரோம் காஸ்ட் இருக்குது வீட்டில் அப்படின்னா ஜஸ்ட்டு க்ரோம் காஸ்ட் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டிவியில் கூட நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பாட்காஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ரேடியோ ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேடியோஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக நான் வந்து டெட் இன்டர்வியூ நான் கிளிக் பண்ணுறேன். டெட் இன்டர்வியூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டே பை டே வந்துட்டு என்னென்ன டேட் வைஸாக வந்துட்டு உங்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு ரேடியோவில் பேசியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ எக்ஸாம்பிளாக நான் வந்து ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி ப்ளே பண்ணால் கூட நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் இது வந்துட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணி நினச்சா கூட இதை வந்துட்டு ஷேரிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஷேரும் பண்ணிக்கலாம்.